பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த நாட்களிலே நாம் கடந்து போகிற பாதையில் ஒரு மனுஷன் நன்றாக வாழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு உண்டு. குடும்பங்களில் நிம்மதியை கெடுக்கணும், சந்தோஷத்தை கெடுக்கணும், சமாதானத்தை கெடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அநேக இடங்களில் மாந்திரீகங்களும் மந்திரவாத வல்லமைகளும் பெருகி இருக்கிற ஒரு காலத்தில் நாம் நிற்கிறோம். எங்கே பார்த்தாலும் இந்த வசியம் பண்ணுவோம், அந்த வசியம் பண்ணுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு தீவிரமாக அதற்குரிய விளம்பரங்களும் சரி, அதை செய்கிற மனிதர்கள் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக பெருகிவிட்டார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது ஒரு மனுஷன் நல்லா வாழக்கூடாது, இல்லை அவங்க பிஸ்னஸ் செழிக்கக்கூடாது, அவங்க பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது, திருமணமான தம்பதியர்கள் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடாது, அவர்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய இடங்களில் மந்திரவாதங்களும் பில்லி சூனியங்களும் பண்ணுகிற மனிதர்கள் நிறைய பேர் உண்டு. இன்றைக்கி அநேகருக்கு அதன் மேலே நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்புகிறவர்கள்னால் வேதம் நமக்கு அதெல்லாம் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள எந்தெந்த வகையிலெல்லாம் அட்டாக் பண்ணலாமோ அட்டாக் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடியலைங்கிற பட்சத்தில் கடைசியாக இறங்குற இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மந்திரவாதம் பண்ணி அந்த குடும்பத்தை அழித்து விட வேண்டும், அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கணும், அவங்க பிஸ்னஸை கெடுக்கணும், அவங்க செய்கிற வேலையிலிருந்து அவங்கள எடுக்கப்படும்படிக்கு சூழ்நிலைகள் உண்டாக்கப்படணும். அது மாத்திரம் கிடையாது, குடும்பத்தை பிரித்து அவர்களை தனியாக்க வேண்டும். கணவன் மனைவியை பிரித்து அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாத சில சூழ்நிலைகளை கொண்டு வந்து எல்லா காரியங்களையும் செய்ய வைத்து குடும்பங்களை பிரிக்கிறதற்கு இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் தேசங்களிலே சுற்றித் திரிகிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அவங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் பண்ணுறாங்கன்ற மாதிரி தெரியுதா? ஆவியானவற்றை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக விளக்கி காண்பிப்பார். ஆவியானவருடைய உதவியோடு கூட நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு அகைன்ஸ்டாக யாராவது ஏதாவது பண்ணுனாங்க அப்படின்னா அதை ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் விளக்கி காண்பிப்பார். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், யார் எனக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணாலும் சரி, சில மந்திரவாதங்கள் செய்கிறாங்களா, சில பில்லி சூனியங்கள் வைக்கிறாங்களா, சில காரியங்களை செய்கிறாங்களா, உங்களுக்கு ஆவியானவர் அதை உணர்த்துகிறார் அப்படின்னா நீங்கள் ஜெபித்து அறிக்கையிட வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்ற வார்த்தைக்கு பதிலாக உங்கள் பேரை சொல்லிட்டு எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, அந்த வார்த்தையை நம்ம அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருந்தவங்க என்ன காரியங்கள் அனுப்புகிறாங்களோ அது ஒன்றும் நம்மிடத்தில் கிரியை செய்ய முடியாது. எந்த மந்திரவாதமும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதற்கு தேவன் அனுமதியை கொடுக்க மாட்டார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு இந்த மாதிரி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அல்லது ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்தில் முன்பாக நின்று நீங்கள் அறிக்கையிடுங்க, எனக்கு விரோதமான எந்த மந்திரவாதமும் கிடையாது, அவைகளை ஜெயிக்கிற ஒரு தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவருடைய நாமத்தை கொண்டு எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அந்த இரத்தத்தை கொண்டு நான் ஜெயமெடுப்பேன், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொன்ன வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் அறிக்கையிடுங்க. ஒன்றும் உங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆண்டவர் நம்மை அப்படி பாதுகாப்பாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இப்படிதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்துரு. கொஞ்சம் நெஞ்ச பாடல் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டு வேதனையின் உச்சத்தில் நிற்கிற குடும்பங்கள் அநேகர் உண்டு. மந்திரவாதம் பண்ணி ஒரு குடும்பத்தை அழிச்சிடணும், மந்திரவாதம் பண்ணி ஒருத்தருடைய பிஸ்னஸை கெடுத்துடணும்னு சொல்லி இன்னைக்கு தீவிரமாய் அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. யார் நமக்கு விரோதமாக செய்கிறாங்களோ
அவங்கள கர்த்தர் சும்மா விட மாட்டார். ஏன்னா ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சா, ஒரு தேவனுடைய பிள்ளையை அழிக்கணும்னு நினச்சா கர்த்தர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? கர்த்தரும் வைராக்கியமாக எழும்புவார். நல்லா புரிந்துக்கணும். அவங்களுக்கு தான் எழும்ப தெரியுமா? ஏன் கர்த்தர் எழும்புனாருன்னா வைராக்கியம் பெரிய காரியங்களை செய்யும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு விரோதமாக இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிற சத்துருக்களை என் தேவன் முறியடிப்பார். என் தேவனுடைய வல்லமை எல்லாத்தையும் நொறுக்கி போடும் என்று சொல்லின ஒரு சத்தம் நம்முடைய வாழ்க்கையில பிரத்யட்சமாய் எழும்ப வேண்டும். நீங்க அந்த விசுவாசத்துல ரொம்ப ஸ்டெடியா நிக்கணும். தேவ சமூகத்துக்கு முன்பதாக என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. சத்துருவே, நீ எத்தனை தான் எனக்கு விரோதமாக எழும்பி மந்திரவாதம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, என்ன காரியங்களை செய்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். அது ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அது ஒன்றும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தில் அறிக்கையிட போறீங்க. எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் நொறுங்கி விழப்போகிறது. அதை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. யாராவது அப்படி பண்ணாங்கன்னா சந்தோஷமா நீங்க ஒன்று அறிக்கை பண்ணுங்க. என் நிமித்தம் ஒரு மந்திரவாதியை தேவன் வாழ வைக்கிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு அறிக்கை இடுங்க பார்ப்போம். பிசாசு அந்த இடத்துல பயப்படுவான். ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நினச்சா சில நேரங்களில் பயம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம பயப்படாமல் தேவ சமூகத்தில் எப்படி அறிக்கை இடணும்னா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். என் நிமித்தம் ஒரு மந்திரவாதியை தேவன் வாழ வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை இடுங்க. என் தேவன் எல்லாவற்றையும் நொறுக்குவார்னு அறிக்கை இடுங்க. என் தேவன் சூழ்நிலைகளை புரட்டுவார்னு அறிக்கை இடுங்க. இப்படி நீங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் எல்லா சூழ்நிலைகளையும் உடைச்சி உங்களை என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ, உங்களை ஒழிக்கணும்னு நினச்சாங்களோ, உங்கள் பிஸ்னஸை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும்னு நினச்சாங்களோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியை பிரிக்கணும், குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கணும், வியாதியில் வேதனையில் நீங்கள் படுக்கணும்னு நினச்சி பண்ணாங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களை தேவன் வாழ்ந்திருக்க செய்வார். அதை அவங்க கண்ணு பார்க்கும்போது அவங்களுக்கே தோணும், இவங்க கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்லி அவங்க சாட்சி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான விதத்திலே தேவன் நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். இன்றைக்கு நீர் வாக்கு பண்ணினதை போல எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் எரித்து சாம்பலாக்கி போடுகிறேன். தகப்பனே, எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால நொறுங்கி விழுவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையில எல்லா கிரியைகளும் அழிந்து போவதாக. கல்வாரியிலே என் தேவன் சிலுவையிலே சத்துருவின் தலையை நசுக்கி விட்டீர். இனி ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. தேவன் உண்டாக்கினவைகளை எங்கள் கரத்திலிருந்து பறிக்க நினைக்கிற எல்லா மந்திரவாதத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அந்த எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. அந்த கிரியைகள் அழிந்து போவதாக. அந்த போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே அந்த கிரியைகள் எரிந்து சாம்பலாவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுப்போம். கல்வாரி இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் தேவன் எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.